ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னங்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ப்ரெட் அல்வா. ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரெட்டை பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் இல்லை கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரை பண்ண ப்ரெட்டை தனியாக வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு அந்த சிரப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வரும். அந்த டைமில் பாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரெட்டு நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும்போது ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த டைமில் ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கோ அதை நல்லா கீயில் ஃப்ரை பண்ணி அண்ட் அது கூட ஆட் பண்ணிங்க. ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்க்கு ஈரல் ஃப்ரை வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஈரலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெப்பர், லைட்டாக உப்பு அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆட் பண்ணி ஒரு நியர்லி 2-3 மினிட்ஸில் நமக்கு இந்த சைட் டிஷ் ரெடி ஆயிரும். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அது நல்லா வெந்து வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி பீசஸ் குக்கரில் வேக வைக்கிறோம். அதுக்கு ஆயில் விட்டுட்டு குக்கரில் பிரியாணி பீசஸ் போட்டுட்டு அண்ட் வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இப்போ அந்த வேகும் போது இந்த சைடில் நம்ம ஸ்பைசஸ் ரெடி பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கீயில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு கீல்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நல்லா எண்ணெயில் கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அண்ட் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம பிரியாணி பீசஸை செக் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸ் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது கூட கீயில் ஃப்ரை பண்ண நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு கை அளவு மல்லிக்கொலை, ஒரு கை அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 to 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி ரைஸஸ் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது அரிசி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம களிக்கு தனியாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், பீசஸ் வேக வைக்கவும் தனியாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ்க்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கலருக்காக உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆகிடும். தண்ணி கரெக்டாக வைக்கணும். நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ப்ரெட் அல்வா வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரை பண்ண ஈரல் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வச்சிடலாம். நம்ம இலையில் அவிச்சு வச்சுருக்க முட்டை அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பிரியாணியை சர்வ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் நிறையா பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சண்டே ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது போல் வீடியோஸ் நிறையா பார்க்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.